அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு சுதந்திர தினம், அதனால அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே. இன்னைக்கு ட்ரேடை வந்து லாஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணாங்கன்னு காலையில் ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் இன்னைக்கு ரேஞ்ச் தான், ஆனால் அந்த ரேஞ்ச் சின்னதாக இருந்தாலும் அதுக்குள்ளேயே நமது 0 to ஹீரோ காலில் எப்படி ஒர்க் ஆயிருக்கு, நம்ம கொடுத்த லெவலில் மட்டும்தான் மூவ்மெண்ட்டும் இருக்குன்றதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் நம்ம இன்னும் எதுவாக இருந்தாலும் மேக்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோ, ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ, ஒரு நியூஸ் எதுவுமே வாங்க நம்ம மைண்டில் இருக்கக்கூடாது. நம்ம ரூல் அது என்ன வருது, என்ன செய்யுது, எந்த டைமில் ட்ரேட் பண்ணுங்கிறது முதற்கொண்டு இன்ட்ராடேக்கு முக்கியம். 100% இன்ட்ராடேங்கிறது மேக்ஸ். அதை சிந்திப்பதற்காக தான் இந்த வீடியோ போட்டுவிட்ருவோம். அப்போ அதை சார்ந்து படிங்க. உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சு யார் சொல்லி கொடுத்தாலும் போய் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. நிறைய எனக்கு கால்ஸ் வருது, இவ்வளோ லாஸ் பண்ணிட்டேன், அங்கே விட்டுட்டேன், இங்கே விட்டுட்டேன், யாரோ கால்ஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு தான் 6 வருஷமா நான் யூடியூப்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் படித்து உங்களுக்கு தெரியுதுன்னா மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. இல்லையா எதுவுமே நானே நான் கொடுக்கக்கூடிய லெவலில் உங்களுக்கு அதை பற்றி நாலேஜோ அல்லது உங்கள் டெக்னிக் கூட அது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இல்லையா நம்பாதீங்க என்னையே அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தது 24,600 கால் 62 ரூபீஸ்க்கு எபோவ் தான் மார்க்கெட் அப் சைடும், 62 ரூபீஸ் பிலோவில் இருந்தால் டவுன் சைடும் சொல்லியிருந்தோம். பாருங்கள், 62 ரூபீஸ் எபோவ் இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு, எகைன் 62 எபோவ், 62 வீக் இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு. இது ஏன் சும்மா போச்சு, ஃபால்ஸாக போச்சு, அதெல்லாம் ஏன்றதெல்லாம் மேக்ஸ் அடிப்படையில் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். எகைன் பாருங்கள், கீழே தான் வந்தது, மறுபடியும் கீழே போயிட்டு மறுபடியும் 62 ஏன் அந்த 62ங்கிறத மட்டும் நீங்கள் டாமினேட் பண்ணாங்கன்றது புரியுதுங்களா? இப்போது பங்குச்சந்தைங்கிறத வந்து இன்ட்ராடேங்கிறத வந்து மாற்றி சிந்திக்கணும். நீங்கள் பொசிஷனை கொண்டு இது கூட பார்க்கறது அப்பெல்லாம் இருக்கவே கூடாது. இன்ட்ராடேனா இன்ட்ராடேக்கு ரூல், அவ்வளோதான். அப்போ இன்ட்ராடேல மார்க்கெட் என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட்ல ஏறி இருக்கும், அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிருக்கும் மார்க்கெட், அவ்வளோதான், சிம்பிள். ஏறி இறங்கி இப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் மார்க்கெட். இந்த சைட்வேஸ்லையும் நம்மளுடைய 0 to ஹீரோ கால் எப்படி இன்ஸ்டன்ட்டாக அப்படியே டபுள் ஆச்சா? 0 to ஹீரோ கால் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்லேயும் 0 to ஹீரோ கால் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. அதுதான் நம்ம 0 to ஹீரோ கால். அன்னைக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும், எல்லா நாளெலாம் பயன்படுத்தக்கூடாது. சரி, ஸ்மார்ட் டிசைனர் இன்னைக்கு என்ட்ரி காலையிலேயே மார்க் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம 5 மினிட்ஸ் வேணுனாலும் பார்க்கலாம். 5 மினிட்ஸில் பாருங்கள், இண்டிஷன் கேண்டில் ஃபார்மேஷன், ஹை அண்ட் லோ, அங்கேருந்து பிரேக் ஹை கீழே தான் வந்திருக்கு, செல்லு தான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அப்போது இங்கே வந்து நீங்கள் 1 மினிட்ல பார்த்துட்டு தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதுலேயும் நான் வந்து பாருங்கள் இண்டிஷன் கேண்டில் மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தா நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க. இந்த இடத்துல வரும்போது ஸ்டாப் லாஸ் ட்ரிகராக இருக்குது. இது 1 மினிட்ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கும். நான் அதை ஷோ பண்ணல, ஏற்கனவே கொடுத்துட்டேன், பார்த்துக்கோங்க. எகைன் இங்கேயும் ஒரு ஸ்மார்ட் இது இண்டிஷன் மார்க் ஆயிருக்கு. இதுக்கு கீழே வந்தவர் மேலே போனவர் பை தான் இருக்கணும் இண்டிஷனில். இந்த வேலைக்கு மேலே க்ளோஸை வைக்க விட்டுருப்பாரு கடைசி வரைக்கும். இப்போ இங்கேயே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த ஸ்ட்ரைக்கை, அவ்வளோதான். ஸ்மார்ட் டிசைடருங்கிறது அவ்வளவு சிம்பிளான விஷயம், சூப்பராக ட்ரேட் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு இதுவும் இருக்குது மெத்தடு. பொசிஷனலாக ஒரு ட்ரெண்ட் எந்த பக்கம் இருக்குன்றதை 15 மினிட்ஸில் பார்த்துக்கிறது. அதெல்லாம் அடுத்தடுத்த செஷன் வரும்போது ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எடுக்கும்போது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாங்க.